ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்புறதை குறித்து இரண்டாவது உங்களுக்கு ஒரு அறிவு வேணும். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யாத்திராகமும் 2ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவன் எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அதற்கு மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல மோசே தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் வழியில நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு அடின்னு அடிக்கிறான், சாகுற மாதிரி அடிக்கிறான். அப்போ இவனால அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியல அப்படின்னா, அமைதியா இருக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, அங்க அடி வாங்கிட்டு இருக்கிறது யாருன்னா தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு. அப்படின்னா அவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேல் கூட்டத்தை சேர்ந்தவன், இவனுடைய அண்ணன் தம்பியில ஒருத்தர் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே கோபம் அந்த எகிப்தியனை போட்டு அடிச்சு அவனை கொன்னு மணல்ல என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புதைச்சிட்டாரு. யாருக்காக அவனை கொன்னாரு? யாருக்காக மோசே அவனை அடிச்சாரு? ஒரு எபிரேயனுக்காக. தன்னுடைய ரத்த சம்பந்தமான உறவு. இந்த உறவு என்னைக்குனாலும் நம்ம கூட நிற்கும். இது நம்மளை போட்டு கொடுக்க போது, இவனுக்கு எப்படியாவது நம்ம உதவி செய்யணும், இவனுடைய உயிரை நம்ம காப்பாற்றணும்னு நம்பி மோசே என்ன பண்ணிடுவாருன்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த எகிப்தியனை கொன்றுவாரு. ஆனா அடுத்த காலத்துல எது அவனுக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சுன்னா, இப்போ 2 எபிரேயர்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் பார்த்து சொல்றான், எப்பா எகிப்தியன் உன்னை அடிக்கிறான், நீங்க சண்டை போடுறீங்க, தப்பு, சரி ஓகே, அவன் அடிக்கிறான். ஆனா ஒரே தாயினுடைய மக்களா இருந்துட்டு, ஒரே கூட்டமா இருந்துட்டு, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கலாமாப்பா, 2 பேரும் சண்டை போடலாமாப்பா அப்படின்னு கேட்ட உடனே ஒருத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? எகிப்தியனை கொன்னது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா? நாங்க எல்லாருக்கும் சொல்லிட்டோம். உடனே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று அறிந்து மோசே ஊரை விட்டு ஓடுறாரு. மோசையை கொல்றதற்கு எகிப்தின் ராஜா ஆட்களை செட் பண்றாரு. கவனிங்க, இப்போ மோசே எந்த மனிதனை நம்பி கோபப்பட்டு ஆக்ஷன்ல இறங்கி சண்டை போட்டு அவனுக்கு உதவி செய்ய போனாரோ, அந்த மனுஷன் நம்பிக்கைக்கு பாத்திரமா? சொல்லுங்க, கவனிங்க, அது மோசைக்கு ஆபத்தா முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுடைய நம்பிக்கை இரண்டாவது எப்ப ஆபத்தா முடியும்னா, ஏற்கனவே இருக்கிற ஒன்னை விட்டுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொன்னு அப்படின்னா, அதை விட ரொம்ப பெருசா எனக்கு வேணும், அதை விட ரொம்ப பெருசா நான் பண்ண போறேன்னு யாராவது ஒருத்தர் உங்களை வழி நடத்தும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இருக்கிறத விட்டுட்டு இல்ல, எக்ஸ்ட்ரா ஒன்று கூட கிடைச்சா உங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா இருக்கிறத இழந்துட்டு இன்னொருத்தருடைய வாழ்க்கைய, இன்னொருத்தருடைய காரியத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்பவே கூடாது. கவனிங்க, உங்களுக்கு புரியணும், கவனமாய் கேளுங்க. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை இழந்து ஒருத்தரை நம்பாதீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையோ, ஏற்கனவே இருக்கிற ஒரு வேலையையோ இழந்துட்டு அதை விட்டுட்டு இன்னொருத்தரை நம்பி அந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமா பறி கொடுத்துட்டு
எனக்கு இது வேண்டாம், என்னை இவர் காப்பாத்திடுவாரு, என்னை இவர் நல்லா வச்சிருவாரு, அவ்வளவுதான், இவர் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு, நான் இதை நம்பி இதை விட்டுட்டு இவரை நம்பி போனா இவர் எனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை அமைச்சு கொடுப்பாருன்னு ஏற்கனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை, ஒரு நல்ல குடும்பத்தை, ஒரு நல்ல வேலையை, ஒரு நல்ல வருமானத்தை விட்டுட்டு சில நபர்களை நம்பி நீங்க போய் அந்த நபர்கள் உங்களை கைவிட்டாங்கன்னா ஏற்கனவே இருந்ததும் போச்சு, இப்போ வந்ததும் போச்சு. இன்னைக்கு நிறைய பேரு மற்றவங்களை நம்பி எதுல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை சொன்ன உடனே, இவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நடிச்ச உடனே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறத, ஏற்கனவே இருக்கிறத என்ன பண்ணிடுறாங்க சொல்லுங்க, இதை விட அது மேலு, இதை விட அது நல்லா இருக்கும். அதான் ஒரு கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் நான் அதிர்ந்துட்டேன். ஒரு கணவனார் ஒரு மனைவி அதிகமாக அவர் துன்புறுத்துறார், ரொம்ப துன்புறுத்துறார், ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அப்போ இந்த மனைவிக்கு அவரோட வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவரோட வாழ்ந்து 2 குழந்தையும் அவங்க கல்யாணம் பண்ணி 2 குழந்தையும் பெத்தெடுத்துட்டாங்க. ஆனா இப்போ ஓயாம டார்ச்சர் பண்றாரு. இவர் இப்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் அவருடைய வாழ்க்கைக்கு குறுக்கே நிழலிடுகிறார். அவர் சொல்றாரு, உன்னை நான் நல்லா வச்சு பார்த்துக்கிறேன், நீ ஏன் இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, நீ ஏன் டெய்லி சண்டையை வாங்குற, நீ எதுக்கு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கிற, நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன், அவனை விட்டுட்டு நீ வந்துரு, அவனை தூக்கி போட்டு வந்துரு, அவன் கண்டிப்பா மாற மாட்டான். சொன்ன உடனேயே கொஞ்ச நாள் பார்த்தாங்க, ஆமாயா நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்குது, அவரோட இருந்து வெறும் சண்டை தான், பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனை விட்டுட்டு இவரை கைப்பிடிச்சிட்டாங்க. இப்ப இவரை கைப்பிடிச்சு ஒரு 2-3 ஆண்டுகள் தாண்டின உடனே இப்ப இவங்க மேல பழிய ஆரம்பிச்சிட்டாரு. நீ வந்ததுனால தான் என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, நான் அதனால தான் இப்படி ஆயிட்டேன், நான் கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆயிருப்பேன், நானும் போயும் ஒரு குழந்தை இருக்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு நீ ஒன்னால பிள்ளை கிடைக்குமா, என் பேரை சொல்றதுக்கு எந்த பிள்ளை எனக்கு கிடைக்கும், இப்படி சொல்ல ஆரம்பித்து அவருடைய கேரக்டர் வைஸ்ல திட்டுன உடனே அவரோடையும் வாழ முடியாம இன்றைக்கு தனியாக ஒரு விதவையை போல தன்னுடைய பிள்ளைகளை வைத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னொரு உயர்வு உங்களுக்கு வருதா? நீங்க ஏற்கனவே ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வருமானம் வருது, ஆனா இன்னொரு உயர்வு உங்களுக்கு வருது, ஆனா இதை நீங்க இழக்கல, இது உங்களை விட்டு போகல, அதுல போனா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதுல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, இதை விட அது சம்பளம் கண்டிப்பா அதிகமா கிடைக்கும், அது ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, ஞானத்தோட ஜெபம் பண்ணி அதை செய்யுங்க. ஆனா ஒரு நாளும் இருக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தரை நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நம்பிடவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு விளங்குதா? உங்களுக்கு சொல்றது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா வரட்டும் உங்களுக்கு, ஆனா இருக்கிறத நீங்க விட்டுறக்கூடாது. அதான் ஒருத்தர் மிஷினரியாக ஊழியத்திற்காக அவர் கிளம்புறாரு. கிளம்பும் போது அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு முன்பாக என்கிட்ட சொன்னாங்க, ஐயா நான் இந்த மாதிரி மிஷினரிக்காக நான் ஊழியத்துக்காக கிளம்புறேன், அது பக்கத்தில் ஒரு ஊர், இந்த ஊரில் நான் ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறேன், அந்த சர்ச்சை நான் தான் பார்த்துக்கிறேன், ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அந்த ஊழியத்தை விட்டுடுங்க, இல்லைன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வாங்க, இங்கே ஏன் ஊழியத்தை நீங்கள் பாருங்க, இங்கே சொந்தமான இடம், சொந்தமான பில்டிங்கு, இப்போவே 30 பேர் இந்த சர்ச்சுக்கு வர்றாங்க, இந்த இடம் வளரும், நீங்கள் இதை எடுத்து நடத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அவர் கூப்பிட்டாரு. அப்போ ஆண்டவர் கொடுத்த ஞானத்திற்காய் கர்த்தரை துதிக்கிறேன். அப்பவே நான் அந்த மனுஷனுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஐயா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் எங்க தான், இங்க ரத்தினபுரியில தான் கர்த்தர், நான் கேட்டெல்லாம் ஆண்டவர் கொண்டு வரல, பட் ஆண்டவராகவே இந்த இடத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னை நம்புறதனுடைய அடையாளமாகத்தான் ஆத்துமாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த இடத்தை நான் விடுறது மாதிரி இல்லை,
அந்த இடத்த நீங்க அப்படி விட்டுட்டு போறீங்கன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்ல ஊழியக்காரங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள அந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் வேணா பார்த்துக்கிறேன். நான் மேற்பார்வையா பார்த்து அந்த இடத்துல என்ன நடக்குது, ஊழியம் சரியா நடக்குதா, நல்லா ஊழியம் பண்றாங்களா, ஆத்துமாக்கள் வர்றாங்களான்றதை குறித்து உங்களுக்கு நான் வேணா கணக்கு தர்றேன். அப்படி பண்றதுன்னா நான் ஓகே அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவங்க ஒத்துக்கலை. ஓகே, நோ ப்ராப்ளம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு நான் நம்புறேன், ஒருவேளை அவர் வேற சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? பாஸ்டர், இங்கே இந்த ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ கர்த்தர் உங்களை தான் எனக்கு காமிச்சார். யாரை காமிச்சாரு? நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை தான் காமிச்சாரு, அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்போ நான் இன்னைக்கு மனசில் நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன காமிச்ச ஆண்டவர் எனக்கு உங்களை காமிக்கலையே அப்படின்னா எனக்கும் காமிச்சிருக்கேன். ஆனால் அன்னைக்கு எப்படி அந்த ஞானம் அன்னைக்கு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொந்தமான இடத்துல ஒரு சொந்தமான திருச்சபை எல்லாம் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். சாதாரணமான ஒரு மனிதனாக இருந்தால் கண்டிப்பாக அதை டிசைட் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரே தடுத்து நிறுத்தினார். கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு நம்புகிறேன், அப்படி ஒருவேளை இருக்கிற இந்த ஊழியத்தை விட்டுட்டு அங்கே நான் போயிருந்தேன்னா, இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா ஸ்டார்டிங்கில் அவர் அங்கிருந்து இங்கே வந்துட்டார். இங்கே இப்போ இந்த அந்த ஊழியத்தை யார் பார்க்குறாரு? அவருக்கு கையில் எடுத்துட்டாரு. ஏற்கனவே போட்ட பாஸ்டரை அசிஸ்டண்டாக வச்சிருக்கிறாரு. இல்லை, அதான் அவங்களுடைய ஓகே, அதை நல்ல நம்ம கெட்டதா தப்பு சொல்லலை. பட் ஒருவேளை அப்படி நான் போயிருந்தா இந்த ஊழியத்தினுடைய மேன்மையை நான் என்ன பண்ணியிருக்க முடியாது? சொல்லுங்க, பார்த்துருக்கவே முடியாது. பிரதர் சிஸ்டர், கஷ்டமா இருக்குன்னு சொல்லி, பாடுகளா இருக்குன்னு சொல்லி, டெய்லி நீ அதுக்காக பாடுகளிலே வாழணும்னு சொல்லலை. ஆரம்பத்தில் வருகிற பாடுகளை பார்த்துட்டு, ஆரம்பத்தில் வருகிற அவமான நிந்தையை பார்த்துட்டு, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது இருக்கிறத விட்டுட்டு ஒரு காலம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆமேன், நீங்க மனுஷங்களை நம்புறதற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க நம்புங்க, ஆனா ஏற்கனவே இருக்கிறத இழந்துட்டு நம்பாதீங்க. ஏற்கனவே இருந்ததை விட இன்னொரு மடங்கு உயர்வா இருந்தா கண்டிப்பா நம்புங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனை நம்புங்க. ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு வளர்ச்சி, எக்ஸ்ட்ரா ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஓகே. ஆனா இருக்கிறத விட்டுட்டு நீங்க மனுஷனை நம்பாதீங்க. அப்படி நான் நிறைய பேர் அப்படிதாங்க இன்னைக்கு ஏமாந்து போயிருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் ஆசை காமிச்சு இருக்கிற அந்த அதான் ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறான் பாடுறா அப்படின்னு. அது மாதிரி இருக்கிறத அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக சரி 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 சரி. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சுத்தமான அறிவு வேணும். ஈசாக்கை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, அவனுடைய ஒரே தரிசனம், நான் கண்டிப்பா துறவு தோண்டணும். ஆனா எந்த இடத்துல தூர்த்து போட்டாலும் துறவு தோன்ற தரிசனத்தை மட்டும் அவன் விடவே இல்லைங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசித்தான் இருப்பாரு. நான் நம்புறேன் நீங்க மற்றவர்களை நம்புகிற நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தாக மாறாமல் இருக்க வேண்டுமே ஆனால், ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒன்றை இழந்து இன்னொன்றை பெற்றுக்கொள்ள ஓடாதிருங்கள். அதை விட ஒரு உயர்வுக்கு நேராய் ஓடுங்கள். அல்லேலூயா. சில உலகத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, உன்னை இழந்தாதான் உன்னை பெற்றுக்கொள்ள முடியும்னு. நான் சொல்றேன், உண்மையாகவே அப்படியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு சின்ன இடத்துல இருப்பாங்க, ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அதுல அழகா ஸ்கிப் பண்ணி வளர்ந்துருவாங்க. ஆனா அது என்னன்னா, சிலருக்கு ஓகே ஆகும், சிலர் விழுந்துருவாங்க. யாருக்கு அது ஓகே ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஞானத்தோட செயல்படுறவங்களுக்கு. இப்போ
நான் உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், ரொம்ப கவனமா கேளுங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, நான் எந்த வேலையும் செஞ்சா எனக்கு உருப்பட மாட்டேங்குது, நான் இந்த மாதிரி தொழில் ஆரம்பிச்சேன் அது உருப்படலை, இந்த மாதிரி வேலைக்கு போனேன் அங்க நிரந்தரமா என்னால் இருக்க முடியல, இந்த மாதிரி ஒரு படிப்புக்கு போனேன் என்னால் ஒழுங்கா படிக்க முடியல, இப்படியே கண்டினியூவா நான் தோத்து 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 போறேன், எனக்கு கண்டினியூவா தோல்வி ஆயிட்டே இருக்குது அப்படின்னா ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரா? சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா என்ன ஊழியத்துக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நான் ஒரு டைம் ஜெபம் பண்ண போகும்போது ஒரு பாஸ்டர் என் தலை மேல கையை வச்சு நீ ஊழியத்துக்கு தான் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நாம் பிசினஸ்ல முன்னேறாதது, நாம் வேலையில முன்னேறாதது ஆண்டவருடைய அழைப்பு என் தலை மேல இருக்கிறதுனாலயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஊழியத்தினுடைய அழைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் அந்த அழைப்பு இருக்குது. நீங்கள் உலகம் எங்கும் போயின்னு பென்ஸ் பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது, இல்லைன்னா சாலமன் பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது, இல்லைன்னா இம்மானுவேல் பாஸ்டருக்கு சொன்ன வார்த்தை மட்டும் கிடையாது. நீங்கள் பூமி எங்கும் சுற்றி போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள் அப்படின்ற அந்த வசனம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொந்தமானது. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்குமே சொந்தமானது. ஊழியத்தை பொறுத்த அளவுல இவங்க தான் செய்யணும் இவங்க தான் செய்யணும்லாம் கிடையாது, எல்லாரும் செய்யலாம். இதோ நான் யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார் அப்படின்னு ஆண்டவருடைய குரல் கேட்குது. அப்போ ஒரு மனுஷன் எழும்பி சொல்றான், இதோ அடியேன் நான் இருக்கிறேன், என்னை அனுப்பு, உடனே வாப்பா வாப்பா ஒன்னு அபிஷேகம் பண்ணி அனுப்புறப்பா. ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கர்த்தர் நேரடியா தரிசனம் கொடுக்கணும், என்ன அழைக்கணும், என் கூட பேசணும் அப்படின்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் ஏற்கனவே வசனத்தின் மூலமாக நிறைய என்ன பண்ணிட்டாரு, பேசிட்டாரு. நீங்க ஊழியத்திற்காக முழு நேரமாய் அர்ப்பணித்தால் உங்களுக்கு வேண்டிய கிருபையை கண்டிப்பா ஆண்டவர் தருவாரா? ஏன்னா சீடர்கள், ஆண்டவரோடு இருந்த சீடர்கள், அவர்கள் கல்வி அறியாதவர்களாய் இருந்த போதிலும் அவர்கள் பேசுகிற பேச்சை கேட்டு என்ன பண்ணாங்களாமா, சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்பட்டாங்களாமா. என்னப்பா இவன் படிப்பறிவே இல்லாதவன், இவன் இந்த போடு போடுறான்னு ஆச்சரியப்பட்டாங்களாமா. அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்கு பைத்தியங்களை தெரிந்து கொண்டவர் கர்த்தர். ஊழியத்துக்கு வந்தா அதற்கு வேண்டிய கிருபையை ஆண்டவர் தருவாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படி கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஓகே 10 வருஷமா உங்க வேலையில தோல்வியா பிரதர், நீங்க எது எடுத்தாலும் முயற்சியே இல்லையா, ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரா இல்லையான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, இப்போ ஊழியத்துக்கு வரலான்னு நினைக்கிறீங்களா, வெல்கம் 100% வாங்க. ஆனா வந்துட்டு சும்மா இருக்காதீங்க. வந்துட்டு கேட்கல. இன்னைக்கு நிறைய பேர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, நான் ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், நான் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன், நான் அதை விட்டுட்டுலாம் ஊழியத்துக்கு வந்தேன், படிப்பை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன், கர்த்தர் என்னை பயன்படுத்தவே இல்லை, ஆண்டவர் ஏன் என்ன மறந்தாரு, நான் யூஸ் இல்லாமல் இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் சொல்றேன், ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சா குறைஞ்சது 8 மணி நேரமாவது ஊழியம் செய்யணும். 8 hours. ஒரு உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் வேலை செய்யறவரா இருந்தா அவருக்கு சம்பளம் கொடுக்கிற 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு 15,000 ரூபாய் சம்பளத்திற்கு கண்டிப்பாக அந்த உலக எஜமானன் குறைந்தது 8 மணி நேரம் வேலை வாங்குறாரா இல்லையா? நான் நம்புறேன், பரலோக எஜமானனுக்கு 8 மணி நேரம் நம்ம வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஏதோ எங்க வழி திறக்கிறதோ அங்க ஊழியம், என்ன ஊழியம் வேணாலும் பண்ணலாம், ஊழியம் செஞ்சுட்டே இருப்போம். நிச்சயமா சொல்றேன், ஊழியக்காரனுடைய சன்னதியை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர்களை கர்த்தர் நடத்துவார், அவர்களை பெருக பண்ணுவார். கண்டிப்பா அவங்க உலகத்துல இருக்கிற மனுஷனே அவ்வளவு சம்பளம் கொடுத்தா பரமபிதாவாகிய கர்த்தர் அதை விட அதிகமா சம்பளம் கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாருங்க, கண்டிப்பா கொடுப்பாருங்க, நிறைய கொடுப்பாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அது அப்புறம் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு அப்படி வந்தும் ஒன்றும் செய்யறது இல்லை. நான் சொல்றேன், ஒன்றும் செய்யாம இருக்கிறதுக்கு அங்கே இருந்துடலாமே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஒன்றும் செய்யாம இருந்தா பரலோகத்துக்கே போனா கூட நீங்க வளர மாட்டீங்க. புரியுதுல? உங்களுக்கு பரலோகமே கொடுத்தாலும் நீங்க சும்மா இருந்தா அங்க ஒரு செங்கல் கூட வாங்க முடியாது உங்களால. இவர் சும்மா இருப்பாரு,
பட் எல்லாமே அவருக்கு நடக்கணும். வேலையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிரதர், பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க பிரதர். மைண்டு உடம்பு உழைப்பை கொடுங்க, வேகமாக ஓடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியை விட பார்ட் டைம் மினிஸ்ட்ரி தாங்க இப்போ இருக்கிறதுலே பெஸ்ட்டு. வேலை செஞ்சுட்டு ஊழியம் செய்கிறதாங்க மிகப்பெரிய விஷயம். ஏன்னா யாருக்காகவும் யாருக்கு எங்கேயுமே காசுக்காக கையை வந்த வேண்டிய அவசியம் சொல்லுங்க. யாருக்கும் நம்ம எந்த கேள்விக்கும் பதில் எப்படி எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. நம்ம பாட்டுக்கு சம்பாதிக்கிறோம், நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறோம், நம்ம பாட்டுக்கு ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். இன்னும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல 10 பேர் 20 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஊழியம் செய்யலாம், நண்பர்களுக்கு ஊழியம் செய்யலாம், எல்லாருக்கும் ஊழியம் பண்ணலாம். ஆனால் ஃபுல் டைமாக வந்தால் கர்த்தர் நடத்துவார். அந்த அளவுக்கு கமிட்மெண்ட்டு, அந்த அளவுக்கு விசுவாசம், அந்த அளவுக்கு ஸ்பீடு ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். அது இல்லைன்னா ஊழியம் இந்த காலத்தில் என்ன பண்ண முடியாது. கேட்கல, பேருக்காக தான் செய்ய முடியும், வளர்ச்சிக்காக செய்ய முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் நம்புங்க, தப்பு இல்லை பிரதர். ஆனால் நீங்கள் ஒரு உயர்வுக்கு போங்க. ஆனால் இருக்கிறத அந்த இடத்திற்கு போய் நான் இருக்கிறத இழந்துட்டேன்னா அப்படி ஒரு டவுட் இருக்கும்னா, இதையே கர்த்தர் முன்னேற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள், சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா.